பழமையான காலத்தில் கைலாசம் மலையின் அடிவாரத்தில் திருநிலம் என்ற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தை அந்தகன் என்கிற அரக்கன் அடிக்கடி தொந்தரவு செய்து வந்தான். மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர். அந்த நேரத்தில் கைலாசத்தில் தியானமிட்டிருந்த சிவபெருமான் தன் திருவுளத்தில் ஒரு தீர்மானம் செய்தார். இந்த மக்களை காப்பாற்ற ஒரு வீரன் பிறக்கவே வேண்டும். அவரது ஆசீர்வாதத்தால் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான். அவன் பெயர் வீரவாகன். வீரவாகன் சிறுவயதிலிருந்தே அசாதாரண பலம் கொண்டவன். ஆனால் அவன் பலத்தை விட பெரியது அவன் மனசு. அவன் எப்போதும் பலவீனமானவர்களை காத்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் அவனை சந்தித்தார். வீரவாகனே, உன் விதி சாதாரணமில்லை. அந்தகன் என்ற அரக்கனை வதம் செய்ய நீ பிறந்துள்ளாய். தேவ சக்கரத்தை அவன் கைப்பற்றினால் இந்த உலகம் முழுவதும் இருளில் மூழ்கும். அந்த தேவ சக்கரம் கைலாசத்தின் இரகசிய குகையில் மறைந்திருக்கிறது. அதனை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூற வீரவாகன் பயப்படவில்லை. அவன் தன் தாயின் ஆசீர்வாதத்துடன் பயணமானான். காடுகள், மலைகள், ஆறுகள் அனைத்தையும் கடந்து அவன் அந்தகனை எதிர்கொண்டான். அந்தகன் பெரும் சிரிப்புடன் சொன்னான், சிறுவனே, நீ என்னை வெல்ல முடியாது, சென்றுவிடு என்று. ஆனால் வீரவாகன் கண்களை மூடி சிவபெருமானை நினைத்தான். திடீரென அவன் உள்ளத்தில் ஒரு பிரகாசம் தோன்றியது. அது தெய்வீக சக்தி. பெரும் போராட்டம் நடந்தது. இறுதியில் வீரவாகன் அந்தகனை வீழ்த்தி தேவ சக்கரத்தை பாதுகாத்தான். அந்த நேரத்தில் வானத்தில் ஒளி பரவியது. சிவபெருமான் அருள் புரிந்தார். திருநிலம் மீண்டும் அமைதியாகியது. மக்கள் வீரவாகனை தெய்வமாக மதித்தனர். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு துறை மைட்ஸ் தாட்ஸ் யூடியூப் சேனல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.